ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி வாசனையான சுத்தமான நெய் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலாடை எப்படி திக்காக எடுக்கிறது, திக்கான பாலாடையிலேருந்து வெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறது, வெண்ணெயிலேருந்து சுத்தமான வாசனையான நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டிலே தயார் பண்ண நெய்யை 2-3 மாதம் வரைக்கும் வெளியிலே கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாது. இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் பால் வாங்குறது கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்திருக்கேன். தினமும் 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் நாங்கள் வாங்குகிறோம். அதாவது இது காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி வாங்குகிற பாலில் தான் நாங்கள் பாலாடை இந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 நாள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போது 2 மணி நேரம் வெண்ணெய் செய்கிறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இது 2 மணி நேரம் போல் வெளியே இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம பாலாடை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தாலும் பசும்பாலாக இருந்தாலும் பாலாடை தயார் பண்ணுறதுக்கு ஒரு கொதி வர வரைக்கும் பாலாடை காய்ச்சினா போதும், பாலை காய்ச்சினா போதும். இப்போ நான் ஒரு கொதி வர வரைக்கும் பால் காய்ச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்திருக்கு. இப்போது பாலாடை வர்றதுக்காக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷம் போல் வெளியிலே இருக்கட்டும். ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடை மாதிரி படிஞ்சிருக்கு. இந்த ஆடையை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஆடையை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும். இது போல் பாலாடை எடுத்திங்கன்னா அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போது நம்ம காலையில் வாங்குகிற பாலை நீங்கள் ஈவினிங்கும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா காலையில் தேவையான அளவு பாலை வெளியே எடுத்துகிட்டு மீதம் இருக்க பாலை நல்லா காய்ச்சிட்டு இது நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட இருக்கலாம். இல்லை மறுநாள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மறுநாள் காலையில் கூட எடுத்து பாலாடை எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒரு 6 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஈவினிங் நான் எடுக்கிறேன். இப்போ இதில் எந்த அளவுக்கு பாலாடை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா திக்கான பாலாடை கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள்லேயே நல்லா திக்கான பாலாடை நமக்கு ஒரு பாக்ஸ் நிறைய கிடச்சிடும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்ச பாலாடையில் தான் இன்றைக்கி நம்ம நெய்யும் வெண்ணெயும் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பாலாடையை ஃப்ரீசரில் தினமும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வாங்க. இப்போ மீதி இருக்க பாலை மறுபடிக்கும் பாலாடை எடுக்கணும்னு நினச்சா இதை ஒரு முறை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு மறுபடிக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா பாலாடை கிடைக்கும். இப்போ நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு 15 நாள் எடுத்து வச்ச பாலாடை தான் இன்றைக்கி நாம் பட்டர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 2 மணி நேரம் நல்லா உருகிறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஐஸ் வாட்டர்லாம் எதுவும் சேர்த்து நம்ம வெண்ணெய் தயார் பண்ண போகிறது கிடையாது. இது நல்லா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வந்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்திருக்கணும். இது இலகி வந்த பிறகு நான் ஜூஸ் போடுற மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு இப்போ இது வெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நல்லா பல்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துடும். ரொம்ப நேரம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் பல்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா வெண்ணெய் திரண்டு வர்றதை பார்க்கலாம். சில நேரங்களில் எடுத்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கீழவே நல்லா சுற்றிட்டு இருக்கும். வெண்ணெய் கொஞ்சம் கூட திரண்டு வராது. பாருங்கள், இப்போ இதை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் இதை நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பல்ஸ் கொடுங்க. சூப்பராக நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வரலன்னா இந்த பாலாடையை மறுபடிக்கும் அதே பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து வெண்ணெய் இது மாதிரி செய்து பாருங்கள். நல்லாவே வெண்ணெய் திரண்டு வந்துடும். பாலாடை கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இது மறுபடிக்கும் இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா பல்ஸ் கொடுத்திங்கன்னா இது நல்லாவே வெண்ணெய் திரண்டு வந்துடும். ஏன்னா திரண்டு வர நேரத்தில் அடியில் மிக்சியில் சுற்றிட்டே இருக்கும். அதனால் லேசாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மேல் பக்கமாக இப்போது நல்லா வெண்ணெய் திரண்டு வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே நல்லா சுற்றிட்டு வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா மூடியில் அழகாக இப்போது வெண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஈஸியாக வெண்ணெய் தயார் பண்ணிடலாம் நீங்கள் பாலாடையிலேருந்து. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா வழவழன்னு நல்லா தெரிச்சு வந்திருக்குன்னு. இப்போ இது நல்லா ஒரு ஐஸ் வாட்டரில் சேர்த்து இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஐஸ் வாட்டர் நல்லா கூலிங்காக இருக்கணும். நல்லா கை பொறுக்காத அளவுக்கு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கணும். அப்போ தான் வெண்ணெய் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா வெண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்க வெண்ணெய் இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா ஒரு கட்டியான ஒரு சுத்தமான வெண்ணெய் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெண்ணெயை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இது போல் ஐஸ் வாட்டரில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாருங்கள் இது போல் செய்யும்போது வெண்ணெய் நல்லா கல் மாதிரி நல்லா கெட்டியாக கிடைக்கும். கொஞ்சம் கூட வீணாகாது இது போல் செய்தீங்கன்னா. ஐஸ் வாட்டரில் இது போல் செய்யும்போது கை கொஞ்சம் ரொம்ப கை பொறுக்காத அளவுக்கு இருக்கும். அதனால் கரண்டியில் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கல் போல் கிடைக்கணும். அப்போ தான் நல்லா வெண்ணெய் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம தயார் பண்ணும்போது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம நெய் தயார் பண்ணுறதுக்காக. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட தேவைப்படும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா. இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா கல் மாதிரி வெண்ணெய் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுலேருந்து நம்ம நெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீதி இருக்க தண்ணியை வேஸ்டேஜ் தண்ணி தான். இதை அப்படியே வெளியே ஊற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வழவழன்னு ஒரு வெண்ணெய் தயார் பண்ணியாச்சு ஒரு கை நிறைய. இப்போது இந்த வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி சுலபமாக தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை அப்படியே டைரெக்டாக சேர்த்துடுங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் இது நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இது முழுமையாக கரைஞ்ச உடனேவே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா சட்டுன்னு அங்கங்கே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முழுமையாக கரைஞ்ச உடனேவே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நெய் தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா உருகி வந்திருக்கு. நல்லா நெய் காய்ச்சும் போது ஒரு திக்கான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்டுன்னு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதோட ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க. இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஓரங்களில் மட்டும் படிஞ்சிட்டே இருக்கும். அதனால லேசாக ஓரங்களில் மட்டும் எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது முழுமையாக கரைஞ்சி ஒரு மஞ்சள் நிறத்தில் மாறி வந்திருக்கு. இது நல்லா மாறி வந்தது. இது இன்னும் கூட நல்லா நுரைச்சி வந்து ஒரு தயிர் பதத்துக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுட்டே இருங்க. நெய் தயார் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 12 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தான் எடுக்கும். ரொம்ப நேரம் எடுக்காது. நீங்கள் நெய் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இப்போ வெண்ணெய் நல்லா முழுமையாக உருகி ஒரு மஞ்சள் நிறத்தில் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கூட நல்லா வெள்ளை நிறத்தில் நுரைச்சி வந்து இந்த நுரைச்சி வந்தது எல்லாமே நல்லா அடங்கி வந்து நெய் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இந்த ஓரங்களில் மட்டும் நல்லா படிஞ்சிட்டே இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த நுரைச்சி வந்ததெல்லாம் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும். இந்த மாதிரி லேசாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஒரு தயிர் பதத்துக்கு இது திரி திரியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த நுரைச்சி வந்தது எல்லாம் அடங்கிட்டு நெய் கொஞ்சமாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இல்லைனா சட்டுன்னு நிறம் மாறி வந்துடும் நெய். இப்போ இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நெய் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடுது. நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கூட எல்லாம் அதிகமாக நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நுரைச்சி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக சுத்தமான கருவேப்பிலை இல்லைன்னா சுத்தமான முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 4-5 வெந்தயம், ஒரு 2-3 துண்டு கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தெரிய வச்சுக்கலாம். பாருங்கள் இது நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. மேல் பக்கமாக வெண்ணெய்லாம் வேஸ்டேஜ் ஆன வெண்ணெய்லாம் அடிப்பகுதியில் தங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் நான் 2 துண்டு கல் உப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தெளிய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மேல் பக்கமாக நுரைச்சி இருக்கிறது எல்லாமே நம்ம கல் உப்பு சேர்த்த உடனே நல்லா மேல் பக்கமாக அடிப்பகுதியிலேருந்து நுரைச்சி மேலே தெளிக்க ஆரம்பிக்கும்.
பாருங்கள், இப்போ பாருங்கள் கல் உப்பு சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு நல்லா மேல் பக்கமாக நுரைச்சி தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் நெய்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னா நெய்யோட நிறம் நல்லா மாறிடும், கருத்து போன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு இதை வெளியே எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா சூடாக கூட வடிகட்டிக்கலாம். நான் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் நெய் காய்ச்சும் போதே நல்ல ஒரு சுத்தமான நெய் வீட்டிலே தயார் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்ச நெய்யை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அல்லது மறுநாள் கூட வச்சு பார்க்கலாம். நல்லா மணலான நெய் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கரண்டியால் இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு இன்றைக்கி நெய் வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான சுத்தமான நெய் நல்லா சூப்பராக தயார் பண்ணியாச்சு. நிறம் கூட கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். இப்போ இதை வெளியிலேயே நான் இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் வெளியே வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மணலாக மாறி வந்திருக்கு. கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுனால சட்டுன்னு இதோடு மணலாக மாற ஆரம்பிச்சிடு கெட்டியாக. பாருங்கள், இதை நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். நல்லா திக்கான ஒரு நெய் வீட்டிலே சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இதோட வாசனை ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் எந்த டவுட்டும் வேணாம், நான் சொல்லியிருக்க ஸ்டெப்புகள் போலவே ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் நல்லா நிறையவும் பாலாடை தயார் பண்ணலாம். சூப்பரான வெண்ணெயும் தயார் பண்ணிடலாம். இதை வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். 2-3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.